தினமொரு வசனம். மார்க்கு 14வது அதிகாரம் வசனம் 49 முதல் 50 வரை. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். விளக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மானிடராக வாழ்ந்த நாட்களில் அவரை விரும்பிட அநேகர் இருந்தனர். ஆயினும் 12 பேரை மட்டும் அவர் சீடர்களாக தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு வைத்து கொண்டார். அந்த சீடர்கள் அவருடைய சோதனையான பல காலகட்டங்களில் அவரை விட்டு விலகாமல் உடன் இருந்தவர்கள்தான். அவர்களில் ஒருவனாகிய பேதுரு அவருக்காக உயிரையே விடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவன்தான். அவர்களில் ஒருவனாகிய யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்து அவர் மேல் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தியவன்தான். அவர்களில் ஒருவனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவிற்கு தங்க இடம் தராதவர்களை எலியாவை போல அக்னியை இறக்கி அழித்து விடுவதை சரி என நினைத்தவன்தான். ஆயினும் இயேசு சிலுவையில் அறையப்பட போகும் வேளை வந்தபோது அவர்கள் யாரும் அவருக்கு அருகில் இருக்கவில்லை. பேதுருவும் ஓடிப்போனான், யோவானும் ஓடிப்போனான், யாக்கோபும் ஓடிப்போனான். எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டு உயிர் தப்பிக்க ஓடி போய் விட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்விதம் ஓடிப்போக விரும்பியவர்கள் அல்ல. அவர்கள் சுயநலமிகள் அல்ல. அவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. அவர்கள் யூதாசை போல சுய ஆதாயத்தை குறிவைத்து செயல்பட்டவர்கள் அல்ல. இயேசுவின் மேல் அவர்களுக்கு இருந்த அன்பும் ஆர்வமும் கரிசனையும் மாய்மாலமானதல்ல. அவைகள் உண்மையானவைகள். பின்னர் ஏன் அவர்கள் அவரை கைவிட்டார்கள்? பின்னர் ஏன் அவர்கள் அவரை தனிமைப்படுத்திவிட்டு ஓடி போய் விட்டார்கள்? அது ஒரு சூழ்நிலையின் நிர்பந்தம். அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியின் விளைவான தோல்வி. ஆனால் இயேசு தனித்து விடப்பட்ட வேளையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்திலும் அதை எண்ணி புலம்பவில்லை. உயிரையும் இழக்க ஆயத்தமாயிருந்த பேதுருவே, ஏன் என்னை கைவிட்டாய் என்றோ மார்பில் சாய்ந்திருந்த யோவானே, ஏன் என்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டாய் என்றோ அவர் புலம்பவில்லை. ஏனென்றால் மனித வாழ்வில் இவைகள் சகஜம் என்பதை அவர் அறிந்திருந்தார். மனிதனுடைய இருதயத்தில் அன்பும் அக்கறையும் கரிசனையும் மிகுதியாயிருந்தாலும் அவைகளை செயல்பூர்வமாய் வெளிப்படுத்த இயலாத நெருக்கடிகள் நேரிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே ஒருவருடைய செயல்களை மட்டும் அடிப்படையாக வைத்து அவரை கணக்கிடாமல் அவருடைய நெருக்கடியான சூழ்நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு எங்களுடைய பாவங்களை மன்னித்தீரோ அதே போல நாங்களும் பிறருடைய பாவங்களை மன்னித்து அனைவரோடும் ஐக்கியத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.